அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான சிம்பிளான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு நம்பருக்கு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா, இடித்த பூண்டு, ஒரு முழு பூண்டு, இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1 கிலோ உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான், குழம்பு மசாலா. எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். அதான் நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போது தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை, ஒரு அருமையான சிம்பிளான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.